Okay, guys, let's begin. Application develop as a software engineer, I would like to develop one software in a company. Wipro, Capgemini, Accenture, Infosys, or TCS, they were company and a software developer. Work company will provide high level salary as well as everything. Now, a software developer, I work as a Java developer, I should develop application. Correct? Imagine now a registration form develop பண்றேன். What is that? A registration form. நீ HTML ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சார் கொடுத்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ஒரு நேம் இருக்கும், ஒரு இமெயில் ஐடி கேப்சர் பண்றோம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல தானே இருக்கும். என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் இமெயில் ஐடி, என்டர் யுவர் மொபைல் நம்பர். இப்படி தானே நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு நேம், ஓகே, அந்த பாக்ஸ்ல நேம் வாங்கிடுவோம். அதுக்கடுத்து அவருடைய இமெயில் கேப்சர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து அவருடைய மொபைல் நம்பரை கேப்சர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண சொல்றாங்க. இமேஜின் யூ ஆர் ஒர்க்கிங் இன் MNC company. They are asking developer, please develop one software which should capture the information from the customer. என்னெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணணும்? கஸ்டமரோட நேம், கஸ்டமரோட இமெயில், கஸ்டமரோட மொபைல் நம்பர். ஒரு ஃபார்ம் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். இந்த ஃபார்ம் கீழே ஒரு பட்டன் வரணும். இந்த பட்டன்ல என்ன வரணும்? ஏதோ ஒன்று, ஓகேவா? ரெஜிஸ்டர் ஆர் சைன் அப், சம்திங் லைக் தட். இந்த பட்டன்ல அந்த இன்ஃபர்மேஷன் வரணும். ஓகேங்களா? சம்திங், இந்த பட்டன்ல என்ன வரணும்? ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும். அதை அவருக்குள்ள போட்டுக்கலாம். ஓகேவா? சம்திங் போட்டு சம்திங் ஏதோ ஒரு அந்த பட்டன்ல ஒரு போட்டுக்கலாம். ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன்ல ஃபாலோ பண்றீங்களா? சம்திங் ரிப்போர்ட் ரெஜிஸ்டர், சம்திங் லைக் தட். இந்த பட்டனுக்குள்ள ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபைன் சார், ரெஜிஸ்டர் பட்டன்ல ரெஜிஸ்டர் போட்டார். அவரு போட்டதுக்கப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இவங்க நேம் டைப் பண்ணுவாங்க, இங்க இமெயில் டைப் பண்ணுவாங்க, மொபைல் டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த டேட்டா எங்க சேவ் ஆகணும்? டேட்டா பேஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். வாட் இஸ் தட்? டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் எனக்கு சேவ் ஆக வேண்டும். வாட் இஸ் தட்? இந்த டேட்டா பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய MySQL அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? வாட் இஸ் தட்? MySQL அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இப்போ ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பரா இந்த ஃபார்ம் நம்ம டெவலப் பண்ணிடுவோம். எதுல டெவலப் பண்ணுவோம்? இந்த ஃபார்முக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருவோம். இப்போ வரைக்கும் நமக்கு தெரியும் இது ஒரு HTML பேஜ், அப்படிதானே? ரெஜிஸ்டர், வாட் இஸ் தட்? ரெஜிஸ்டர் டாட் HTML பேஜ் அப்படின்னு நம்ம வைப்போம். ஓகேவா? அஸ் அ ஜாவா டெவலப்பரா இது இப்போ எப்படி நம்மளுடைய ஜேர்னி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? பட் HTML அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி லெவல்ல தான், ஒரு வெப்சைட் லெவல்ல தான் நம்ம பண்ண முடியும். அப்போ அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை நம்ம HTML JSP. வாட் இஸ் தட்? JSP. இட் இஸ் a அப்ளிகேஷன் லெவல் ப்ரோக்ராமா மாத்திடுவோம். வாட் இஸ் தட்? அப்ளிகேஷன். வாட் யூ மீன் பை JSP அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் திங்ஸ். அட்வான்ஸ் லெவல் திங்ஸ் ஜாவா சர்வர் பேஜஸ். வாட் யூ மீன் பை JSP? ஜாவா சர்வர் பேஜஸ். The JSP advanced level programming. What is that? HTML அப்படின்னா பேசிக் லெவல் ப்ரோக்ராமிங். JSP அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங். அதே ஃபார்ம் அட்வான்ஸ் லெவல்ல சர்வர்ல ரன் பண்றது. ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம் டேட்டா எங்க போகும்? இந்த டேட்டா பேஸ்க்கு போகும். ஓகேவா? ஃபாலோ பண்ணீங்களா? ஆஃப்டர் தட் இந்த மீடியேட்டர்ல எனக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கும். இந்த டைரக்டா நான் ஃபார்ம்ல என்ட்ரி பண்ண டேட்டா பேஸ்க்கு போகாது. இது ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? இந்த ஏரியாவுக்கு பேரு டேட்டா பேஸ். அப்ப இந்த சென்ட்ரல் ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு பேக் எண்ட் ஏரியா. இப்போ இங்கதான் என்னுடைய ஒரு ஏரியா இருக்கும், ஒரு டெக்னாலஜி இருக்கும், அதுக்கு பேரு சர்வ்லெட். வாட் இஸ் தட்? சர்வ்லெட். ஜாவாவோட நெக்ஸ்ட் லெவல் என்னது? சர்வ்லெட். அப்ப இந்த சர்வ்லெட் அண்ட் JSP தான் அட்வான்ஸ் ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? அட்வான்ஸ் ஜாவா. அப்ப நான் சர்வ்லெட்டையும் JSP-யும் நான் படிக்கணும்னா எனக்கு கோர் ஜாவா தெரியணும். ஓகேவா? இப்போ கோர் ஜாவா அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பேசிக்கா கோர் ஜாவா லேர்ன் பண்றோம் இல்லையா?
இந்த கோர் ஜாவாங்கிறது 10th மாதிரி. அப்போ அந்த சர்வ்லெட் அண்ட் ஜேஎஸ்பிங்கிறது +1 மாதிரி. ஃபாலோ பண்ணீங்களா? ஓகே. இப்போ who will read the data? இந்த ஃபார்ம் டேட்டாவை servlet will read. What is that? Servlet will read. ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற டேட்டாவை நேம், இமெயில், மொபைல், இந்த டேட்டாவை இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா இந்த டேட்டாவை ரீட் பண்ணும். யாரு ரீட் பண்ணுவா? servlet will read. தென் ரீட் பண்ணி நான் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ எனக்கு இன்னொரு டெக்னாலஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த டெக்னாலஜி பேரு JDBC. வாட் இஸ் தட்? JDBC. இப்போ JDBC will help. இப்போ servlet ரீட் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாரு? JDBC கிட்ட கொடுப்பாரு. வாட் இஸ் தட்? JDBC. தென் JDBC என்ன பண்ணும்? டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடும். இங்க டேட்டா பேஸ்க்கு போயிடுச்சுன்னா பெர்மனண்டா டேட்டா ஸ்டோர் பண்ணிடும். புரியுதா? இப்படிதான் ப்ராஜெக்ட் கம்பெனில ஒர்க் ஆகும். ஓகே, டிரா த டயக்ராம். ஜனனி, டிரா த டயக்ராம். ஒரு ப்ராஜெக்ட் இப்படிதான் ஒர்க் ஆகும். இது லெவல் 1. ஓகேவா? இதுக்கு அடுத்து லெவல் 2 ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் நம்ம பார்ப்போம். ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் ஃபார் டெவலப்மெண்ட். நீட்டா போட்டுக்கணும் டயக்ராம். ஓகேவா? ஓகேவா? இதெல்லாம் each and every term நம்ம எலாபரேட்டா நம்ம படிப்போம். சர்வ்லெட்னா என்ன இன்டெப்தா படிப்போம். JDBCனா என்ன இன்டெப்தா படிப்போம். ஓகேவா? இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நமக்கு கோர் ஜாவா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும். கோர் ஜாவானா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. I'll give spoon feeding இண்டஸ்ட்ரி லெவல். புரியுதா இல்லையா? ஏன்னா பேசிக் லெவல் படிச்சிட்டோம். பேசிக்னா இன்ட்ரோடக்ஷன் படிச்சிருக்கோம். அதுல இன்டெப்தா படிப்போம். இன்டெப்த் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். அப்ளிகேஷன்னா ப்ராஜெக்ட்னு அர்த்தம். ப்ராஜெக்ட்னாலும் ஒண்ணுதான், அப்ளிகேஷன்னாலும் ஒண்ணுதான், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னாலும் ஒண்ணுதான். புரிஞ்சிச்சா? கம்பெனியில் எப்படி சொல்லுவாங்க? அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ப்ராஜெக்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஆல் ஆர் சேம். ஓகே, ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இது லெவல் 1 டெவலப்மெண்ட். இப்போ இந்த சர்வ்லெட் அண்ட் JDBC இருக்கு இல்லையா? இந்த பர்டிகுலர் கான்செப்ட் இந்த JSP அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு லேட்டஸ்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சர்வ்லெட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வாட் இஸ் தட்? இந்த சர்வ்லெட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் தட்? தே ரீப்ளேஸ் சர்வ்லெட். தே ரீப்ளேஸ்ட் JDBC. அப்ப என்ன சார் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதிலா லேட்டஸ்டா ஹை லெவல் அட்வான்ஸ்டா ஸ்ப்ரிங் பூட். வாட் இஸ் தட்? தே இன்ட்ரடியூஸ் நியூ கான்செப்ட் கால் ஸ்ப்ரிங் பூட். புரியுதா எப்படி ஃப்ளோ வருதுன்னு? ஓகேவா? தே ரீப்ளேஸ்ட் சர்வ்லெட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன கொண்டு வந்துட்டாங்க? ஸ்ப்ரிங் பூட். அப்ப JDBC ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க? ஹைபர்னேட். வாட் இஸ் தட்? ஹைபர்னேட். ஓகே, அப்ப ஃபார்ம்ல உள்ள எல்லா டேட்டாவையும் ரீட் பண்றது யாரு? முன்னாடி பழைய டெக்னாலஜில யார் ரீட் பண்ணா? சர்வ்லெட். இப்ப லேட்டஸ்டா யார் ரீட் பண்றா? ஸ்ப்ரிங் பூட். ரீட் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாங்க? முன்னாடி JDBC கிட்ட கொடுப்பாங்க. இப்ப யார்கிட்ட கொடுக்குறா? ஹைபர்னேட் கொடுக்குறாங்க. நேம் தான் வேற, டெக்னாலஜி நேம் தான் வேற. புரியுதா? they will ask you in interview லேட்டஸ்டா ஃபார்ம்ல உள்ள எல்லா டேட்டாவையும் ரீட் பண்றது யாரு சார்? ஸ்ப்ரிங் பூட் சார். யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க? ஹைபர்னேட். தென் ஸ்டோர் பண்றது யாரு? ஹைபர்னேட்.
ஓகே, டயக்ராம் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. லேட்டஸ்ட் டயக்ராம் அப்படின்னு போட்டுக்கோங்க. சொல்லுங்க. இனிமேல் தான். ஆமா ஆமா பண்றேன். சரி, ஓகே. ஓகே, டயக்ராம் 2 ஆல் தி பீப்புள் ஜனனி போடுங்க. எவ்ரி ஒன் கிளியரா? இங்க இருக்க எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, சூப்பர். ட்ரா த டயக்ராம். ஓகேவா? இப்போ ஒரு அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கணும்? ஃப்ரண்ட் எண்ட் எனக்கு தெரியுது. அப்போ இந்த பாட்டு தான் நான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்றேன். வாட் இஸ் இட்? ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இந்த பாட்டு ஸ்ப்ரிங் பூட் அந்த பாட்டு தான் நான் என்ன சொல்றேன்? பேக் எண்ட் அப்படின்னு சொல்றேன். வாட் இஸ் தட்? பேக் எண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பாட்டு என்ன சொல்றேன்? டேட்டா பேஸ். வாட் இஸ் தட்? டிபி ஆல்ரெடி நான் நோட் பண்ணிருக்கேன். ஓகே தானே? ஸோ இதுக்கு பேர் டோட்டலா 3-tier ஆர்கிடெக்சர். வாட் இஸ் தட்? 3-tier ஆர்கிடெக்சர். இன்டர்வியூல கேட்பாங்க, do you know 3-tier architecture? Yes sir, I know 3-tier architecture. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு 3-tier ஆர்கிடெக்சர் தெரியுமா? எஸ் சார், ஐ நோ 3-tier ஆர்கிடெக்சர். அப்போ 3-tier ஆர்கிடெக்சர்ல என்னெல்லாம் இருக்கும்? ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன இருக்கும்? யூசரோட இன்டராக்ட் பண்றது இருக்கும். பேக் எண்ட்ல என்ன இருக்கும்? ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்னேட் இருக்கும் லேட்டஸ்ட்ல. தென் டேட்டாவை ஸ்டோர் பண்றது டேட்டா பேஸ். என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்றீங்க? MySQL. இது இல்லாம என்னெல்லாம் டேட்டா பேஸ் இருக்கு? ஆரக்கிள் இருக்கு, DB2 இருக்கு, போஸ்ட்கிரஸ் இருக்கு, SQL சர்வர், நிறைய டேட்டா பேஸ் இருக்கு. இந்த பாப்புலர் ஒன் MySQL. ஓகேங்களா? போலாமா அடுத்து? ஓகே, ஃபைன். இப்போ நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? ஜாவா தேவை. ஓகேங்களா? நான் ஸ்ப்ரிங் பூட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எனக்கு ஜாவா தேவை. அதனால தான் ஜாவா படிக்கிறோம். ஓகேங்களா? ஜாவாவோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் தான் ஸ்ப்ரிங் பூட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் தான் சர்வர்ல. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ நான் போறேன். இப்போ நம்ம ஜாவாவை ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நான் ஒரு கான்செப்டை, ஜாவாவுக்கு இன்னொரு பேர் என்ன? ஜாவா அப்படின்னு சில கம்பெனில சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? கோர் ஜாவா. வாட் இஸ் தட்? ஜாவானாலும் ஒண்ணுதான், கோர் ஜாவானாலும் ஒண்ணுதான். சரிங்களா இல்லையா? ஓகே. இப்போ ஜாவாவில் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு இதுக்கு தெரியும். வாட் இஸ் தட்? ஒரு ப்ராஜெக்ட்ல கிளாஸ்னா என்னன்னு தெரியும். அதுக்கடுத்து நியூ கீவேர்ட்னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் தட்? நியூ கீவேர்ட்னா என்னன்னு தெரியும். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? ப்ராஜெக்ட்ல கிளாஸ்னா என்னன்னு தெரியும், நியூ கீவேர்ட்னா என்னன்னு தெரியும், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். எல்லாருக்கும் ஓகேவா? சிம்பிள் தானே? சிம்பிள். ஒரு கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிளாஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சிம்பிள். அதுக்கடுத்து மெத்தட்ஸ். வாட் இஸ் தட்? மெத்தட்ஸ். யாருக்காவது ஐடியா இருக்கா? மெத்தட்ஸ் ஐடியா இருக்கா? யாருக்கு ஐடியா இருக்கு? மெத்தட்ஸ்னா என்ன? ஐடியா இருக்கா? இப்போ சரி, நான் மெத்தட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஐ ஸ்டார்ட்.
மெத்தட்ஸ் ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கா? மெத்தட்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, நானே சொல்லி கொடுத்தல மெத்தட்ஸ். உங்களுக்கு தெரியாது மெத்தட்ஸ். மெத்தட்னா என்ன, அந்த வார்த்தை கேள்விப்பட்டது இல்லை, தெரியுமா ஏற்கனவே மெத்தட்ஸ்? உங்களுக்கு தெரியுமா மெத்தட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்? ஜஸ்ட் நான் ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாம். மெத்தட்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ரைட்டா இல்லையா? ரைட். மெத்தட்ஸ் பத்தி ஐடியா இருக்கு. ஓகே. ஸோ ஒரு பெரிய டாஸ்க்ல ஒரு நிறைய பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் தான் டாஸ்க்னு சொல்றாங்க. ஸ்மால் ஸ்மால் டாஸ்க்காக நம்ம பிரிச்சோன்னா அதான் மெத்தட். அப்படிதானே? இப்போ நான் சொல்றேன் ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டேன், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்போ நான் ஆட் பண்றதை தனி ஒரு மெத்தடா எழுதிடுவேன், மல்டிப்ளை பண்றதை தனியா ஒரு மெத்தட் எழுதுவேன், டிவைட் பண்றதை தனியா ஒரு மெத்தட் எழுதுவேன். இதுக்கு பேர் தான் மெத்தட். மீனா இப்படி வந்துருங்க, இந்த சைடு வாங்க, மறைக்கிறது பாருங்க. ஃபாலோ பண்றீங்களா? ஓகே. சிம்பிளா நான் கம்ப்யூட்டரை ஒரு வேலை வாங்கணும், கம்ப்யூட்டரை ஒரு வேலை வாங்கணும். ஐ நீட் டு கிவ் சம் டாஸ்க். அந்த கம்ப்யூட்டர் எனக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்போ நான் கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும். இப்போ நான் இவர்கிட்ட நான் ஒரு ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு லாங்குவேஜில் தான் பேசணும். தமிழில் பேசலாம், இல்லை இங்கிலீஷில் பேசலாம், அவருக்கு அது புரியணும். அப்போ நான் சிஸ்டம்கிட்ட நான் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு புரியுற ஒரு லாங்குவேஜ், அதான் ஜாவா, த பாப்புலர் லாங்குவேஜ். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு 2 விஷயம் எனக்கு இம்பார்ட்டண்டாக தெரியணும். வாட் இஸ் இட்? 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், என்ன பர்பஸ்க்காக நான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன்? வாட் இஸ் த ரீசன்? என்ன பர்பஸ்க்காக நான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன்? அதுக்கடுத்து என் ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு? வாட் இஸ் த பர்பஸ், தென் வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ்? இது 2 எனக்கு தெரியணும். ஓகே. இப்போ எனக்கு கிளாஸ்னா என்னன்னு தெரியும், நியூ கீவேர்ட்னா என்னன்னு தெரியும், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும், மெத்தட்ஸ்னா என்னன்னு தெரியும். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப முக்கியமானது டேட்டா டைப்ஸ். வாட் இஸ் தட்? டேட்டா டைப்ஸ். ஜஸ்ட் ரீகேப் தான் பண்றேன், அதுக்கடுத்து உள்ள இன்டெப்தா போயிடும். டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் இருக்கு ஜாவால? இன்ட். ஓகேவா? இன்ட்னா என்ன? நம்பர் தான். எக்ஸாம்பிள், இன்டிஜருக்கு நம்பர் சொல்லுங்க. இப்ப 10 அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஒரு இன்டிஜர். இன்டிஜர்னா ஒரு நம்பர். அதுக்கடுத்து கேரக்டர், இது ஒரு டேட்டா டைப். கேரக்டர்னா இங்க பாருங்க, ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள நான் ஏதாவது கொடுத்தேன்னா அதுக்கு பேர் கேரக்டர். புரியுதுங்களா இல்லையா? ஓகே. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி இட் இஸ் நாட் டேட்டா டைப், இட் இஸ் எ கிளாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ராஜா அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஒரு நேமா கொடுக்குறேன், அது ஒரு ஸ்ட்ரிங். ஃபாலோ பண்றீங்களா? இட்ஸ் ஆல்சோ இண்டிகேட்ஸ் டேட்டா டைப். புரியுதுங்களா இல்லையா? ஓகே. அதுக்கு அடுத்து ஃப்ளோட். ஃப்ளோட்னா என்ன? 7.8 இது மாதிரி. ஜாவாவில் ஃப்ளோட் சொல்லும்போது மட்டும் பக்கத்துல எஃப் போட்டுக்கணும். வாட் இஸ் தட்? பக்கத்தில் அப்பதான் ஃப்ளோட்னு புரிஞ்சுக்கும். இன்னொன்று டபுள் இருக்கு. வாட் இஸ் தட்? டபுள் அப்படின்னு. டபுள்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் டபுள் அப்படின்னா அதே பாயிண்ட்ல வரதான் டாட்டுக்கு அப்புறம் நிறைய இருக்கும், அதுக்கு பேர் தான். புரியுதா? டபுள்னா என்ன? நிறைய இருக்குது புள்ளிக்கு அப்புறம். 8.3334 ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் அது பேர் ஃப்ளோட். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வேல்யூ இருந்தால் அதுக்கு பேர் டபுள். பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி தானே வரும். அதுக்கப்புறம் அப்படி இருந்தால் ஒரு மதிப்பு இல்லை. ஈவன் தான் சில பேர் அக்யூரேட் வேல்யூ கேட்பாங்க, அதுக்காக. ஃபாலோ பண்ணீங்களா? இப்போ இன்ட்னா என்ன? ஃபுல் நம்பர். கேரக்டர்னா ஒரே ஒரு லெட்டர். ஸ்ட்ரிங்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். ஃப்ளோட்னா புள்ளி வச்ச வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூ, டாட் வச்ச வேல்யூ. டபுள்னா இந்த மாதிரி. ஓகே தானே? இது இல்லாம ஷார்ட்னு ஒன்று இருக்கு. ஷார்ட்னா என்ன? வாட் யூ மீன் பை ஷார்ட்? அதுவும் நம்பர் தான். ஓகேவா? ஷார்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 8 கொடுக்குறேன். இன்ட்டு ஷார்ட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சைஸ் தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? தென் பைட் அப்படின்னு ஒன்று இருக்கு, 2. இதுவும் டேட்டா டைப் தான். புரியுதுங்களா? இப்போ இன்ட்டு ஷார்ட் பைட் மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கும். வாட் இஸ் தட்? மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கும். பாத்துறீங்களா? இதோட சைஸ் தான் டிஃபரன்ஸ். எல்லாம் நம்பர்ஸ் தான். பைட்டு, ஷார்ட், இன்ட் எது எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பைட்டோட மேக்சிமம் மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 256 தான் கொடுக்க முடியும். எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க பாருங்க, எப்படி நம்ம சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா டைப்பை பொறுத்தளவு பைட், ஷார்ட், இன்ட், லாங்.
இப்படிதான் டேட்டா டைப்பை ஜாவாவில் இது பண்ணுவாங்க. இந்த பைட்டுக்குள்ள அதோட சைஸ் வந்து 8 bits. What is that? 8 bits. ஷார்ட்டோட சைஸ் வந்து 16 bits. புரியுதா? இன்ட்டோட சைஸ் வந்து 32 bits. புரியுதுங்களா? அப்போ அவ்வளோதான் ஸ்டோர் பண்ண முடியும். பிட்னா தெரியுது இல்லையா? அதோட லென்த் லாங்கிறது 64 bit. 64 bits. ஸோ இதுதான் இதுல எல்லாத்துலயும் நீங்க நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். பைட்டு, ஷார்ட், இன்ட்டு, லாங் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபாலோ பண்றீங்களா? இப்போ நார்மலா நம்ம இன்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பைட்டு, ஷார்ட், லாங்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ண மாட்டோம். ஃபாலோ பண்ணீங்களா? நம்ம பழகிறது எப்படி இன்ட்டு, ஆனால் ப்ராஜெக்ட்ல எல்லாமே யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இது எதுலையுமே டாட் வச்ச வேல்யூ வாங்க முடியாது. அப்போ டாட் வச்ச வேல்யூ வாங்கணும் அப்படின்னா இங்கே ஃப்ளோட். வாட் இஸ் தட்? ஃப்ளோட். அதோட சைஸ் 32 bit. 32 bit. அதுக்கு அடுத்து டபுள்னு ஒன்று இருக்கு. 64 bit. What is that? 64 bit. ஸோ இது இல்லாம கேரக்டர்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் தட்? கேரக்டர்னு இப்போ சொன்ன மாதிரி அதுக்கு சைஸ் வந்து சைஸ் நாட் அப்ளிகபிள் சொல்லிக்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு? டேட்டா டைப் ஸ்ட்ரிங் சொல்லிட்டேன். தென் பூலியன் ஒன்று இருக்கு. வாட் இஸ் தட்? பூலியன். பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுக்கு சைஸ் நாட் அப்ளிகபிள். அப்புறம் ஸ்ட்ரிங் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நேற்று ரெக்கார்டிங்ல சில பேர் பார்த்துருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. டேட்டா டைப்ஸ் இன் ஜாவான்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் மேக் அ நோட். டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா நோட் பண்ணிக்கோ. எல்லாருமே நோட் பண்ணிக்கோ. நோட்ஸ் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் மேக் அ நோட். பார்க்காம எழுதுங்க தெரிஞ்சவங்க. பைட், ஷார்ட், இன்ட், லாங். நான் எப்படி எழுதிருக்கணும் அதே ஆர்டர்ல. பைட் 8 bit, ஷார்ட், இன்ட், லாங். அதுக்கு நேரா இன்ட்டுக்கு நேரா ஃப்ளோட் வந்துடணும். 32 bit ரெண்டுமே. டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. புரியுதா? டேட்டா டைப்ஸ் என்னன்னு தெரியுதா? புரியுதா? மைல்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். ஓகே தானே? கேட்ட சொல்லிடுவீங்க. இதோட டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? எல்லாமே இதுக்கெல்லாம் 0, இதுக்கு மட்டும் ஃபால்ஸ். பார்க்கலாம். இதுக்கு வந்து வேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும். பார்க்கலாம். சரி, போலாமா? ரைட் ரைட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல மெயினான கான்செப்ட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். வாட் இஸ் தட்? ஊப்ஸ் கான்செப்ட். ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இன் ஜாவா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட்ல இனிமேல் வர்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஊப்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஊப்ஸ் கான்செப்ட் இன் ஜாவா. Point number 1 எழுதிக்கோங்க. Oops means object oriented programming system or structure. Programming system or system or structure. கேட்பாங்க. Explain in detail about oops
concepts in Java. Sir, OOPS means Object Oriented Programming System or Structure. OOPS helps us to implement code reusability and security features in real-time projects. In real-time projects. ஓகேவா? 16 mark question மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி 16 mark question மாதிரி இருக்கு. But it is very, very important. கீழே எழுதிக்கோங்க. The OOPS consist of 4 pillars. 4 pillars. What do you mean by 4 pillars? Pillars என்ன? தூண்களா? 4 important things. Number 1, inheritance. Number 2, polymorphism. Number 3, abstraction. Number 4, encapsulation. ஓகேவா? 4 pillars. Inheritance, polymorphism, abstraction, encapsulation, 4 pillars. Okay, let me go with practical things. First, inheritance அப்படின்னு heading கொடுத்துருங்க. Inheritance. What do you mean by inheritance? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப ஐடியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அதே சேலரி வாங்குறாரு, 5 lakhs 6 lakhs மாசம் வாங்குறாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா கம்பெனியில் அப்படிதான் கொடுப்பாங்க. திடீர்னு நாய்க்கு விழுந்துரு கிருன்னு சுற்றி கீழே விழுந்துடுறாரு. பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்றாங்க? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கூட ஒர்க் பண்றவங்க என்ன பண்றாங்க? என்னப்பா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு மாதிரியா? ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஒரு 10 டெஸ்ட் போடுவாரு. டெஸ்ட் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல்ல ஊர் சைட்லாம் டாக்டர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கவலையே படாதீங்க, நான் கொடுக்குறேன் டேப்லெட் மட்டும் சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும். அவர் சொல்றதுலே பாதி சரியாயிரும். சிட்டில என்ன பண்ணுவாங்க? யாரு கூட வந்தா இவர் வெளில இருக்க சொல்லுங்க அப்படிங்கல பக்குன்றோம். இன்னும் கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிச்சிடும். என்னடா டெஸ்ட்டை பார்த்து என்ன சொல்ல போறான்னு தெரியல. உண்மையா இல்லையா? வேற நீங்க கொஞ்ச நேரம் வெளில இருங்க, யாரு கூட வந்தா நீங்க உள்ள வாங்க, முடிஞ்சு போச்சு. அதுல டெஸ்ட் எல்லாம் படிப்பாரு, பார்த்துட்டு ஓகே கை கொடுக்குறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்களுக்கு டயபிட்டிஸ் வந்திருக்கு. வாட் இஸ் தட்? டயபிட்டிஸ், சர்க்கரை வியாதி. அப்படின்னா உங்க வீட்டுல அப்பாவுக்கு இருக்கா? எஸ் டாக்டர்.
அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சக்கரை வியாதி இருந்துச்சுன்னா கம்பல்சரி அவங்க பிள்ளைக்கும் வந்து விடும். இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். வாட் இஸ் தட்? இன்ஹெரிட்டன்ஸ். பேரண்ட்ஸ்ல இருந்து அப்படியே வரும். ஃபாலோ பண்றீங்களா? பேரண்ட்ஸ் சொத்து இருந்தாலும் வரும். இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே தானே? ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பக்காவா? எது வந்தாலும் வாங்கிக்கணும். கரெக்டு தானே? நம்பர் 1, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். நம்பர் 2, multi-level inheritance. Number 3, hybrid. Number 4, multiple. ஓகேவா? உள்ள நீங்க எழுதுங்க ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நான் அப்படி எழுதுனா நீங்களும் பண்ணக்கூடாது. நான் ஃபேமஸ் ப்ராக்டிக்கல் போனதுக்கு அப்படி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். I'll go with single inheritance. Let me close all the things. I'll go ahead, file new, other, Java project, next, app underscore Java underscore 1. Finish. No. Let me expand. Right click, new class. Class name. Let me put capital A package as P1. Everyone okay va? எல்லாருக்கும் okay va? Let me click finish button. Okay. Control plus plus. So single inheritance எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு அப்பா இருப்பாரு, தென் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து கிளாஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இது கிளாஸ் பி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேரு பேரண்ட் கிளாஸ். வாட் இஸ் தட்? பேரண்ட் கிளாஸ். எல்லாருக்கும் ஓகேவா? புரியுதா? அப்ப ஒரு பேரண்ட் கிளாஸ்னா இவர் யாரா இருக்க முடியும்? வெரி குட். சைல்டு கிளாஸ். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சப் கிளாஸ். வாட் இஸ் தட்? சப் கிளாஸ். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சூப்பர் கிளாஸ். வாட் இஸ் தட்? சூப்பர் கிளாஸ். கேட்பாங்க இன்டர்வியூல, சூப்பர் கிளாஸ்னா என்ன? பேரண்ட் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் தான் சார் சப் கிளாஸ். ஓகே தானே? ஸோ இவங்கள்ட்ட இருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் டைரக்டா அவங்க பிள்ளைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ட்ரா த டயக்ராம் குயிக்கா. 2 பாக்ஸ் போடுங்க, ஏ அண்ட் பி. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஹெட்டிங் கொடுத்துட்டு ஏ பி, பேரண்ட் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ். ஒரு தடவை போர்டை பார்த்துட்டு அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். பக்கா? கிளியரா? பக்கா. இதை எப்படி சார் இம்ப்ளிமெண்ட் பண்றது? பாருங்க, நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். கிளாஸ் ஏ பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓப்பன் பண்ணுறது. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ஸோ இது புரியுதா எல்லாருக்கும்? தம்பி உங்க 2 பேருக்கு புரியுதா? அதாவது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தடு. அந்த மெத்தடு பேர் என்ன? டெஸ்ட்னு ஒரு மெத்தடு. இப்போதைக்கு நமக்கு பப்ளிக்னா என்னன்னு தெரியாது, பார்த்துக்கலாம். வாய்டுன்னு என்னன்னு தெரியாது, பார்த்துக்கலாம். டெஸ்ட்னா ஒரு மெத்தட். இது எப்படி நான் மெத்தட்னு சொல்றேன்? ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தால் அதுக்கு பேர் மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ள நான் 100ன்னு பிரிண்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மெத்தடு ரன் ஆகும். ஸோ இவரோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஜஸ்ட் இந்த மெத்தடு ரன் ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? ஃபாலோ பண்ணீங்களா? இந்த மெத்தடுக்குள்ள 100 எனக்கு வரும். ஓகே தானே? ஸோ டயக்ராம் படி ஒரு கிளாஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒன் மோர் கிளாஸ் நான் ட்ரை பண்றேன். ஸோ இந்த P1 இருக்கா, அது மேலே வச்சுட்டு ரைட் கிளிக், நியூ கிளாஸ் பி. கிளாஸ் பி, ஒன் மோர் கிளாஸ். ஒரே பேக்கேஜுக்குள்ள 2 கிளாஸ். நீங்க பாருங்க, இந்த ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். மேலே வச்சுட்டு இழுத்தா இந்த சைடு வந்துடும். இப்போ இது பேரண்ட் கிளாஸா? டயக்ராம் படி இது பேரண்ட் கிளாஸா? இது சைல்ட் கிளாஸ்.
இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள நான் ஒன் மோர் மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் ஒன். அங்க வெறும் டெஸ்ட், இங்க டெஸ்ட் ஒன்னு வைக்கிறேன். ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஓகே, SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் 200. சரியா? அதாவது இவர் பையன் யாரு, இவர் அப்பா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், இவர் பையன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்பா சம்பாதிக்கிறது 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க, பையன் சம்பாதிக்கிறது 200 ருபீஸ். இப்போ இவர் தனியா இருக்காரு, இவர் தனியா இருக்காரு. நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். இவர் அப்பா இவர் பையன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏதாவது பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் இந்த மெத்தடை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சம்திங் ஐ நீட் டு டூ. ஓகே தானே? எனக்கு அவுட்புட் எடுக்கணும். ப்ளஸ் இவர் அப்பா இவர் பையன் நான் சொல்லணும்னா ஜாவால எக்ஸ்டென்ஸ். வாட் இஸ் தட்? எக்ஸ்டென்ஸ். இல்லைன்னா யார் வேணாலும் யார் பையன் சொல்லிடுவாங்க இல்லையா? எக்ஸ்டென்ஸ் ஒரு கீவேர்ட் இருக்கு, போயிட்டு யாரோட, புரியுதா? இப்படி கொடுத்தோன்னா கொடுத்த அடுத்த செகண்ட் ரைட் சைடில் யார் இருக்காங்களோ அவங்க பேரண்ட், லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்களோ அவங்க சைல்டு. இப்போ இந்த இடத்துல நான் தனியாக எழுதிட்டேன், இவருக்கு பேர் பேரண்ட். இப்போ இவர் பேரண்ட்னு நான் இவருக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு நான் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோன்னே ஜாவா புரிஞ்சுக்கும். ஓகே, இந்த சைடில் யார் இருக்காரோ அவர் பேரண்ட், அப்போ இங்கே உள்ள எல்லாமே இவருக்கு சொந்தமானதாயிரும். புரியுதா? இவர்கிட்ட என்ன இருக்கு? இந்த டெஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அப்போ நான் சைல்டுக்கு தான் நான் மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணணும். பாருங்க, MAIN கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் மெயின். இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். நான் இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, இங்க தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த இடம் புரியுதா? இது வரைக்கும் நான் இங்க பண்ணல, இங்க பண்றேன். எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன்? B1 ஈக்குவல் டு நியூ B ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இது எதுக்காக அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்? இந்த மெத்தடை கால் பண்ண போறேன். சரிங்களா? அதுக்காக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்? B1 டாட் test1. வாட் இஸ் தட்? test1. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த 200 அவுட்புட் வரும். கரெக்டா இல்லையா? எனக்கு ரன் பண்ணேன்னா எனக்கு 200 அவுட்புட் வந்துருச்சா? பட் இன்ஹெரிட்டன்ஸ் படி அப்பா சம்பாதிச்சதையும் இவர் அக்சஸ் பண்ண முடியல. அப்போ நான் இந்த வச்சு நான் இங்கேயும் அக்சஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ B1 டாட் டெஸ்ட் டெஸ்ட். பாருங்க, எரரே வரல. ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா நான் இதையும் அக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 200 அவுட்புட் வரும், அப்புறம் 100 அவுட்புட் வரும். ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் பாருங்க, பக்காவா? நான் அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணல. புரியுதுங்களா? திருப்பி சொல்லவா? இங்க பாருங்க, இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, இங்க ஒரு கிளாஸ் இருக்கு. இவர் அப்பா இவர் பையன். எப்படி அப்பா பையன் புரியும்? இந்த இடத்துல எக்ஸ்டென்னு நான் கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா இவர் புரிஞ்சுக்குவாரு. ஓகே, இவர் வந்து ஃபாதர் அப்படின்னு. ரைட் சைடில் யார் இருக்காங்களோ ஒரு ஃபாதர். சப்போஸ் நீ பாருங்க, இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எரர் வந்துடும். பாருங்க, நான் 2 பேரையும் தனித்தனியாக ஆக்குறேன். கண்ட்ரோல் எக்ஸ். பாருங்க, இவர் யாரான்னு கேட்குது. ரெட் கலர்ல வந்துச்சா? பாருங்க, சிவப்பு கலர்ல காமிக்குது. யாரா அவன்? டெஸ்ட். ஏன்னா அப்பா புள்ள கிடையாது. இப்போ பாருங்க, கண்ட்ரோல் இசட். ஓகே ஓகே, நம்ம பையன் தானா? புரிஞ்சிச்சா? பக்காவா? அவன் எடுத்துட்டேன்னு என்ன, யாராவன் அப்படின்னு கேட்குறான். பாருங்க, யாராவன்? இவன் யாரு? யாரும் ஊரை விட்டு பிள்ளை இங்கே பண்ண வச்சிருக்க? இவன் எக்ஸ்டெண்ட் கொடுத்தோடனே ஓ ஏன் பையன் தானா? புரியுதா இல்லையா? பக்கா தானே? ரைட். ரன் பண்ணோடனே 200 எழுதிக்கோங்க ப்ரோக்ராம. ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க, ஏ, அப்புறம் பி எழுதுங்க. பக்கா? ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க எழுதிட்டு.